தம்பி எப்ப பார்த்தாலும் பரலோகம் போறதுன்னே நினைக்காத தம்பி. பரலோகம் போறது நம்ம டார்கெட்டா இருக்க கூடாது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா தம்பி, பரலோகம் போறது ஏன்னா நீ நினைச்சாலும் பரலோகம் போக முடியாது தம்பி உன்னால. ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போறது யாரு? அப்ப அவர் யார பரலோகம் கொண்டு போவார்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யறவன தான் என்ன செய்வாரு. அப்ப இந்த பூமியில உன் அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கணும்? அவர் சித்தத்தை செய்து முடிப்பது, அதுதான் அச்சீவ்மெண்ட். ஐயா நீங்க சித்தத்தை செஞ்சிட்டீங்கனாவே தன்னால பரலோகம். ஏன்னா பரலோகம் கிஃப்ட். என்னைக்குமே கிஃப்ட நோக்கி ஓடக்கூடாது. எதை நோக்கி ஓடணும்? இலக்கை நோக்கி ஓடணும். ஐயா இலக்க முடிச்சிட்டீங்கன்னா கிஃப்ட் இலவசம். கிஃப்ட நோக்கி ஓடனா நிறைய பேர் உலகத்துல கிஃப்ட நோக்கி வர்றான். பரலோகம் இல்ல, சித்த செய், பரலோகம் தன்னால கிடைக்கும். நான் சொல்றேன், இந்த கிரிக்கெட் போட்டியை முடிச்சிட்டீங்கன்னா கப்பு இலவசம். 12 பேர் வர்றான் களத்துல இறங்கி, கப்ப நோக்கியே வர்றான். கப்ப நோக்கி ஓட கிடைச்சிருமா? ஐயா களத்துல இறங்கி விளையாடியா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்ல என்ன செய்ய, அதிக ரன் அடியா, நல்ல பவுலிங் போடியா, உனக்கு எதிராக இருக்கிறன ஜெயித்து காட்டியா, தன்னால கப்பு என்ன செஞ்சு கைக்கு. இப்படித்தான் கப்பு வாங்கணும். பரலோகம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, இந்த பூமிக்கு எதற்காக உங்களை கொண்டு வந்தாரோ, என்ன திட்டத்துக்காக கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கன்னா கப்பு தன்னால, பரலோகம் தன்னால உங்க கைக்கு வந்துடும். கப்பு கப்பு கப்புன்னு ஓடாதீங்க. பரலோகம் உங்களுக்கு லக்கு இல்ல, தேவ சித்தம் தான் உங்க லக்கு. அதுதான் பவுல் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என்ன செய்யறேன். அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சபையை ஸ்திரப்படுத்துறதும் அநேக சபைக்குள்ள கொண்டு வர்றதையும் அவர் திட்ட நோக்கெல்லாம் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதுலே இருந்துச்சு. சித்தத்தை செய்து முடிச்சா தன்னால என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். இங்க அததான் பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சித்தத்தை செஞ்சீனா, என் வசனத்தை கை கொண்டினா திறந்த வாசல் உனக்கு. திறந்த வாசல், திறந்த வாசல். மாசமானா திறந்த வாசல் வாக்கு தத்தம், வருஷமானா திறந்த வாசல் வாக்கு தத்தம். போர்டு வேற அடிச்சு வீட்டுல என்ன செஞ்சான், நமக்கு அவர் கொடுத்துடலாம். ஆனா ஒரு வருஷம் கூட திறந்த வாசல் என்ன பண்ண முடியல. வாக்குத்தம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தீங்களா? வாங்கினீங்களா? நடந்துச்சா திறந்த வாசல்? கிடைச்சிட்டீங்க. அந்த சபையை விட்டு தெரித்து ஓடிவிட திறந்த வாசல் கிடைத்தது. அப்படியா? ஆமாங்க, அந்த சபை விட்டு ஓடி தெரிச்சிட்டோம், தெரிச்சு ஓடிட்டோம், அதுல இருந்து திறந்த வாசல் கிடைச்சிச்சு. அப்படியா? நல்லா கவனிங்க. திறந்த வாசல், திறந்த வாசல் அப்படின்னு நீங்க அலையாம வசனத்தை கை கொண்டாலே என்ன கிடைக்கும்? திறந்த வாசல் கிடைக்கும்.